சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க பெருமையை நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே மற்றவங்களை விட நம்ம தான் தலைமைத்துவம் மிக்கவர்கள் என்று அனைவரிடமும் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய பெருமை காயப்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். சிம்மம் ராசியின் மிக முக்கியமான பண்பை உங்களின் சுயமரியாதையும் ராஜ கம்பீரமும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே முக்கியமானதா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பார்த்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களின் லக்னத்திற்கும் ராசிநாதனான சூரியனுக்கும் 7ஆம் வீட்டில் சனியின் வக்ர பார்வையும் ராகுவின் நிழல் தாக்கமும் இருந்த காலகட்டத்தில் உங்களின் அந்த பெருமை மிக கொடூரமான முறையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காயப்படுத்தப்பட்டது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல நடக்கும்போது எதுவுமே உங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. நாட்களும் காலங்களும் போக போக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னாள் நாட்கள்ல நடந்த பிரச்சனைகளும் கவலைகளும் சுயமரியாதைகள் பாதிக்கப்பட்ட போது அதனை நினைத்து இப்போ வரைக்கும் நீங்கள் வருந்தி கொண்டே இருப்பீங்க. அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது, பதிலுக்கு பதிலடி நம்ம கொடுத்தே ஆக வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள தோன்றத்தான் செய்யும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நடந்ததை விட்டுவிடுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை யாருமே மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் பேசாமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணணும்? வாழ்க்கைக்குள்ள முன்னேறணும். அதை நீங்க எப்படி பண்ணணுமோ அதனை மட்டும் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்கள் நினைத்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறி கொண்டே இருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கப்படும். சமுதாயத்திலோ அல்லது நீங்கள் நிர்வகிக்கும் ஒரு இடத்திலோ உங்களுடைய தகுதி மற்றும் ஆளுமையை குறைத்து மதிப்பிட்டு உங்களை மற்றவர்களுக்கு முன்னால் மிக சாதாரணமாக நடத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். ஒரு சிங்கத்தை பூனையைப் போல நடத்த நினைத்த மனிதர்களின் சதியால் உங்களின் கம்பீரமானது குலைக்கப்பட்டு சிம்மாசனமும் பறிப்போயிருக்கும். இது போன்ற ஒரு ஆழமான அவமானம் உங்களுடைய நெஞ்சில் ஆறாத ஒரு ரணத்தையே ஏற்பட்டிருக்கும். ஒரு மனிதனாக நடத்த வேண்டியவனை ஒரு பிச்சைக்காரனைப் போலவோ அல்லது தேவையிட்ட ஒரு எதிரியாகவோ துரோகியாகவோ உங்களுடைய குடும்பமோ அல்லது நண்பர்களோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடத்தியிருப்பாங்க. அது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து சில வடுக்களையும் சில காயங்களையும் இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். இரண்டாவதா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது நண்பர்கள் விஷயத்துல துரோகம். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தான மற்றும் நட்பு ஸ்தானத்தில் கேதுவின் சஞ்சாரமும் பாந்தக கிரகங்களின் பார்வையும் விழுந்த போது இந்த துரோகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேற்றப்பட்டது. நீங்கள் யாரை உங்களுடைய உயிர் நண்பன் என்றும் உங்களுடைய வலது கை என்றும் நம்பினீர்களோ, அதுவும் நீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை விட இவர்கள் மீது உங்களுடைய நம்பிக்கையை நீங்க அதிகமாகவே வைத்திருந்தீங்க. அவரே உங்களுக்கு பின்னால் மிக விபரீதமான முறையில் குழிப்பறித்தார். உங்களின் தாராள மனதை முதலீடாக பயன்படுத்தி கொண்டு உங்களிடம் இருந்த ரகசியங்களையும் உத்திகளையும் தெரிந்து கொண்ட அந்த ஒரு நபர் இறுதி நேரத்தில் உங்களை கைவிட்டு உங்களின் எதிரிகளோடு கைகோர்த்து கொண்டார். ஆனால் இப்படி அந்த ஒரு நபர் செய்வார் என்று நீங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் நினைக்காத சில செயல்களையும் நீங்கள் நினைக்காத சில வடுக்களையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் ஏற்படுத்தி விட்டால் அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கு. துரோகம் என்பது உங்களை விட குறைந்த மனிதர்களால் உங்களுக்கு செய்யப்பட்டது என்பதை உணர்ந்த போது உங்களின் ராஜ மனமானது சொல்லோனா வேதனையை அடைந்திருக்கும். ஆனா இதெல்லாம் உங்களுக்குள்ள ஏற்படும். நம்ம இந்த அளவுக்கு காயப்படுவோம் என்று ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உங்களுடைய கிரகங்களின் சேர்க்கையாலும் கால சக்கரத்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லா இருக்கிறவனுடைய வாழ்க்கையும் கெட்டு போய்விடும் என்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். மூன்றாவதா காதல்லையும் ஒரு தோல்வியானது ஏற்பட்டிருக்கும். பூர்த்தி மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டிலும் சுக்கிரனின் ஆதிக்க ஸ்தானங்களிலும் பாம்ப கிரகங்களின் சேர்க்கை இருந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் ஒரு மிக ஆழமான ஒரு காதலானது மலர்ந்திருக்கும். சிம்மம் ராசியான நீங்கள் காதலிலும் ஒரு பேரரசனாகவும் உங்களின் முழு அன்பையும் தியாகத்தையும் அந்த நபருக்காக நீங்கள் கொடுக்கக்கூடியவரும் காதல் வாழ்க்கையிலும் நீங்கள் இருந்து கொண்டுமே தாங்க இருந்தீங்க. ஆனா கிரகங்களின் வக்ர சுழற்சியாலும் அஷ்டம சனியின் தாக்கத்தாலும் அந்த ஒரு காதல் உங்களுக்கு பேரின்பத்திற்கு பதிலாக பெரிய ஒரு கண்ணீரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் கண்ணீரையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுத்தது. சூழ்நிலை கைதியாகவோ அல்லது தகுதியற்ற 3ஆம் நபரின் தூண்டுதலாலோ உங்களை உயிராக நேசித்தவர் திடீரென உங்களை விட்டு விலகி சென்றார். அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை ஏற்படுத்தியது. அந்த பிரிவு உங்களை மனரீதியாக முற்றிலுமா உடைத்து போட்டது. ஆனால் அதெல்லாம் நடக்கும் என்று நீங்கள் ஆரம்பத்தில் நினைத்து கூட பார்க்கவில்லை. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்துவிட்டது. இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம சிம்மம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதற்கு முன்பு நம்முடைய சேனலை மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி அன்பர்களை, நான் இதுவரை உங்களை பற்றி பேசியிருந்தேன், அது நான் சரியாக உங்களுக்கு பொருந்துகிறதா அல்லது உங்களை பற்றி பொய்யாக பேசுகிறேனா என்பதையும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தலைமைத்துவ வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். சிம்மம் ராசியின் பிறவி குணமே ஆளுமையும் தலைமைத்துவமும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்கள் லக்னமும் ராசிநாதனான சூரியனும் தர்மகரத்தின் பதியாக யோகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெற்றுக் கொடுப்பதால் உங்களின் சிம்ம கர்ச்சனை மீண்டும் சமுதாயத்துல ஒழிக்கப் போகிறது. அது நீங்கள் நினைத்ததை விடவே அதிகமான அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அரசியலிலோ அல்லது சமூக அமைப்புகளிலோ உங்களை தேடி மாபெரும் தலைமை பதவியும் பொறுப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரும். உங்களை ஒரு காலத்தில் சாதாரணமான ஆளாக நினைத்து ஓரங்கட்டிய மனிதர்கள் இனிமே உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் நிலைமையாய் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவா ஆரம்பிப்பாங்க. உங்களின் நிர்வாகத்திறனும் ஆளுமை பண்பும் சமுதாயத்தில் பலராலும் வியந்து பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இழந்த சிம்மாசனத்தை விட பெரியதொரு அங்கீகாரத்தை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டும் வழங்கக்கூடிய ஒரு பொற்காலம் நிர்வாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதா, தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். கர்மஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பும் 10ஆம் வீட்டின் மீதான சுபகிரகங்களின் தாக்கமும் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்துல மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போது முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய ஒரு பொலிவு பெறும். புதிய வாடிக்கையாளர்கள், பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்படும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற லாபமும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான கிளைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கக்கூடிய யோகமும் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் விரும்பிய இடமாற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணக்கூடிய ஒரு நாட்களும் வந்துவிட்டது. வருமானமும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் தனக்காரகனாகிய குரு பகவானின் சுப பார்வையும் அனுகூலமும் பரிபூரணமாக கிடைப்பதால் உங்களின் வருமானத்தில் ஒரு பிரம்மாண்டமான உயர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காண்பீங்க. இதுவரை உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இயங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே தகுதிக்கேற்ப சம்பள உயர்வும் பதவி உயர்வும் வேலை இடத்தில் உங்களை தேடி வந்துவிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள உருவாகும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் நீண்ட கால தேவைகள் அனைத்தையும் எவ்விதமான தங்கும் தடையுமின்றி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனா அதை நீங்க சரியா பயன்படுத்தணும். அதை சரியா பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். விளையாட்டான பேச்சுக்களை நீங்க குறைத்துக் கொள்வது உங்களுக்கு அது மிகவும் நல்லது. இல்லை என்றால் குடும்பத்திலும் நண்பர்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். சிம்மம் ராசியில பிறந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அனுசரித்து சென்றால் வாழ்க்கையில நீங்க முன்னேறலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். ஆனா அந்த அனுபவங்களை நீங்க சரியா பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்தும் போது பேரும் புகழும் உங்களை தேடி வரும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ரீதியாக முற்றிலுமா உடைத்து போட்டது. ஆனால் அதெல்லாம் நடக்கும் என்று நீங்கள் ஆரம்பத்தில் நினைத்து கூட பார்க்கவில்லை. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்துவிட்டது. இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம சிம்மம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதற்கு முன்பு நம்முடைய சேனலை மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி அன்பர்களை, நான் இதுவரை உங்களை பற்றி பேசியிருந்தேன், அது நான் சரியாக உங்களுக்கு பொருந்துகிறதா அல்லது உங்களை பற்றி பொய்யாக பேசுகிறேனா என்பதையும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தலைமைத்துவ வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். சிம்மம் ராசியின் பிறவி குணமே ஆளுமையும் தலைமைத்துவமும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்கள் லக்னமும் ராசிநாதனான சூரியனும் தர்மகரத்தின் பதியாக யோகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெற்றுக் கொடுப்பதால் உங்களின் சிம்ம கர்ச்சனை மீண்டும் சமுதாயத்துல ஒழிக்கப் போகிறது. அது நீங்கள் நினைத்ததை விடவே அதிகமான அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும்.
நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ, அரசியலிலோ அல்லது சமூக அமைப்புகளிலோ உங்களை தேடி மாபெரும் தலைமை பதவியும் பொறுப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரும். உங்களை ஒரு காலத்தில் சாதாரணமான ஆளாக நினைத்து ஓரங்கட்டிய மனிதர்கள் இனிமே உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் நிலைமையாய் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவா ஆரம்பிப்பாங்க. உங்களின் நிர்வாகத்திறனும் ஆளுமை பண்பும் சமுதாயத்தில் பலராலும் வியந்து பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இழந்த சிம்மாசனத்தை விட பெரியதொரு அங்கீகாரத்தை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டும் வழங்கக்கூடிய ஒரு பொற்காலம் நிர்வாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதா, தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். கர்மஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பும் 10ஆம் வீட்டின் மீதான சுபகிரகங்களின் தாக்கமும் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்துல மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போது முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய ஒரு பொலிவு பெறும். புதிய வாடிக்கையாளர்கள், பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்படும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற லாபமும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான கிளைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கக்கூடிய யோகமும் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் விரும்பிய இடமாற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணக்கூடிய ஒரு நாட்களும் வந்துவிட்டது. வருமானமும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் தனக்காரகனாகிய குரு பகவானின் சுப பார்வையும் அனுகூலமும் பரிபூரணமாக கிடைப்பதால் உங்களின் வருமானத்தில் ஒரு பிரம்மாண்டமான உயர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காண்பீங்க. இதுவரை உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இயங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே தகுதிக்கேற்ப சம்பள உயர்வும் பதவி உயர்வும் வேலை இடத்தில் உங்களை தேடி வந்துவிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள உருவாகும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் நீண்ட கால தேவைகள் அனைத்தையும் எவ்விதமான தங்கும் தடையுமின்றி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு